அலைகளும் குறுமை போலானது ஆனந்த வாழ்வும் பறிப்போனதே ஆனந்த வாழ்வு பறிப்போனதே ஐயோ குடிசு சாபம் 4448 வியாதி சரசன் வியாதி பிடிக்க ஒரு சாபத்து கொடுத்துட்டாயே. ஐயோ நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? இறைவா என்னை காப்பாற்ற யாருமே கிடையாதா? யாருக்கு தீங்கு செய்தேன்? யார் குடியை கெடுத்தேன்? இறைவா உன் சோதனை தானா? படும் காலும் தானா? இறைவா
அல்லவா? நாயினி, நாயினி, நாயினி. பெரியவரே, மாயர் பெரிய வெளியே உட்காந்து கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. எனக்கே சாமி உள்ள காத்துட்டு இருப்பாரு. நேரமா இருந்து போங்க, வழி விடுங்க. நாயினி, நான் யாருன்னு உனக்கு தெரியவில்லை. நான் தான் உன் கணவன் மப்தில முனிவர். தெரியவில்லை உனக்கு? நான் தான். தெரியலையே. தெரியலையா? ஆமாங்க. கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம். என்னதே? தண்ணி தாக்கம் இருக்கிறது. எச்சில் பட்ட தண்ணி சிவபூச்சிக்கு ஏறுவையாகாதான். புரியுதா? அதனால தண்ணி கொடுக்க மாட்டேன். நாயினி, தண்ணி தாக்கம் இருக்கிறது. தண்ணி கொடுங்க. இந்த தண்ணீரை எடுத்து வரும்போது ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்ததுங்க. என்ன தெரியுமா? என்ன? அப்படி தண்ணீர் எடுத்து வருகின்ற பொழுது ஒரு முரட்டு மனிதன் வந்து என்னை கற்பழிக்க துணிந்தார். பலவாறு நல்லவித கருத்துக்களை கூறினேன். ஏற்க மறுத்தது செவியவனுக்கு பிறந்தது கோபம். அருவியாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்துட்டேன். அந்த பாவி சாபம் வாங்கி நீ எங்க போனானோ? நலாயினி, அதே நான் தான் உன்னுடைய கணவன். நான் தெரியவில்லை உனக்கு? சுவாமி, அண்ணா! எங்கே போனா? என்னங்க? நலாயினி, கட்டிய மணி வந்து சோதிப்பது நீங்கள் தானா? நானே தான். இது புரியுதானா? இது தர்மம் தானா? தெரியாம தவறு செய்து விட்டு உன்னை சோதிக்க வேண்டும். நீ கற்பூல நான் சோதிக்க வேண்டும் நினைத்து. ஆனா தவறு நடந்துவிட்டது. பார்த்தாயா, நீ கொடுத்த சாபத்தினால் 4447 எனக்கு குஷ்டம் பிடித்து விட்டது. ஆமா, கட்டிய மனைவி மேல எந்த ஒரு கணவன் சந்தேகப்படுறானோ அவன் மேல இதான் கடைசி கதி உனக்கு. உண்மைத்தான். கட்டிய மனைவி மேல சந்தேகப்பட்ட ஒரு காரணத்தினால்தான் உனக்கு என்ன ஏற்பட்டது?